அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். கதைகளோடு உங்களுடன் இணைந்திருப்பது மாலதி. சில நேரங்களில் தெரியாத ஒன்றை தோல்வி அப்படின்னு நினைக்கிறோம். அறிவு இருந்தாலும் சரியான முடிவு எடுக்க முடியாமல் போகுது. சின்ன பிரச்சனையை கூட பெருசாக மாற்றிடுறோம். இது எல்லாத்துக்குமே பதில் பெரிய பெரிய போதனைகள் இல்லை, சின்ன சின்ன கதைகளில் தான் இருக்குது. அது போன்ற சுவாரஸ்யம் நிறைந்த சின்ன சின்ன கதைகளை இன்றைக்கி நம்ம பார்க்கலாம் வாங்க. முன்னொரு காலத்தில் கேசவபுரம் அப்படிங்கிற நாட்டில் வாலிபர்கள் எல்லாம் சும்மாவே இருக்கிறாங்க அப்படின்னு அரசர் மன வருத்தப்பட்டு இருந்தார். அந்த நாட்டோட அரசர் கேசவராஜன் ஒரு முறை நகர்வலம் போனார். அப்போ மரத்தடியிலையும் மண்டபங்கள்லேயும் வாலிபர்கள் சும்மாவே வெட்டியாக பொழுத போக்கிட்டு இருக்கிறத பார்த்து அவருக்கு மனசு கஷ்டமாயிருச்சு. இப்படி வேலை வெட்டி இல்லாமல் சும்மா பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருந்தா எப்படி நாடு முன்னேறும் அப்படின்னு நினச்ச அவர் இவர்களுக்கு ஏதாவது ஒரு வழியை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு யோசனை பண்ணினார். அதற்கான வழி அவர் கண்டுபிடிக்கவும் செஞ்சார். அதுதான் போட்டி. எல்லா வாலிபர்களையும் கூப்பிட்டு ஒரு அறிவிப்பை கொடுத்தாரு. நான் இன்னும் 3 மாதத்துக்குள்ளே போட்டி வைக்க போகிறேன். அதுக்கு உங்களை நீங்கள் தயார்படுத்திக்கங்க. அந்த போட்டி எதுவாக வேணாலும் இருக்கலாம். இந்த போட்டியில் வெற்றி பெறுபவர்களுக்கு மிகப்பெரிய பரிசு ஒன்று இருக்குது. அது என்ன அப்படின்னா, பானை நிறைய பொற்காசுகள், மிகப்பெரிய மாளிகை, அரச மரியாதை அப்படின்னு சொல்ல வாலிபர்களுக்கு எல்லாத்துக்கும் கொண்டாட்டம். ஏன்னா இந்த போட்டி வாலிபர்களுக்கு மட்டுமே அப்படின்னு சொல்லியிருந்தார் அரசர். அவ்வளவுதான், கேசவபுரம் ரொம்ப பரபரப்பாகிருச்சு. அந்த வாலிபர்கள் வில்வித்தை, கத்தி சண்டை அப்படின்னு நிறைய கற்றுக்கிட்டாங்க. ஏன்னா போட்டி எதுவாக வேணாலும் இருக்கலாம். அரசர் போட்டி வைக்கிறாரு அப்படின்னா நிச்சயம் இந்த மாதிரி போட்டிகள் தான் வைப்பார். வீரத்தை தான் அவர் பரிசோதனை பண்ணுவார் அப்படின்னு பெரும்பாலும் நினச்சாங்க. சிலர் அதுவரையிலும் கல்வி அறிவே இல்லாமல் இருந்தவங்க கூட போய் படிக்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா போட்டி அரசர் இந்த மாதிரி கூட வைக்கலாமே அப்படின்னு. எந்தெந்த வகையில் போட்டி வைப்பாங்கன்னு யோசித்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றா கற்றுக்கிட்டு இருந்தாங்க. இப்படி இருக்கும்போது தான் 3 மாதம் முடிவுக்கு வந்துச்சு. போட்டி அறிவிப்பு நாளும் சொல்லிட்டாங்க. அவங்க எல்லோரையுமே இதுவரை அவங்க போய் பார்த்தே இராத ஒரு மண்டபத்துக்கு கூட்டிகிட்டு போனாங்க. அது அரசருடைய கட்டுப்பாட்டில் இருந்துச்சு. அதற்குள்ளே இதுவரையிலும் யாருமே போனதில்லை. அந்த மண்டபத்துக்குள்ளே அத்தனை வாலிபர்களும் நுழைஞ்சாங்க. அங்கே மிகப்பெரிய ஒரு இடம் இருந்துச்சு. அந்த இடத்துல அவங்க எல்லோரையும் உட்கார சொன்னாங்க. அப்படி உட்கார சொன்னதுக்கப்புறமா ரொம்ப நேரமாக யாரும் வரவே இல்லை. அவங்களும் ரொம்ப நேரம் உட்காந்து பார்த்து, என்னடா இது போட்டின்னு சொன்னாங்க, அரை நாளாக இங்கேயே உட்காந்துருக்கோம், ஆனால் எந்த ஒரு போட்டியும் சொல்லலையே அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்தாங்க. அதில் ஒருத்தன் ரொம்ப சுறுசுறுப்பாக இருந்தான், தனஞ்சயன். அவன் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தானா, அங்கே இருக்கிற எல்லாவற்றையும் கண்ணும் கருத்துமாக கவனிச்சிட்டு இருந்தான். அங்கே நிறைய கதவுகள் பூட்டப்பட்டு இருந்துச்சு. அவ்வளவு அறைகள் அந்த மண்டபத்தில் இருந்துச்சு. அதில் ஒரே ஒரு அறையில் மட்டும் அவனுக்கு சின்ன வித்தியாசம் தெரிஞ்சிச்சு. அந்த அறைக்கு பின்னாடி ஏதோ ஒரு சிறிய வெளிச்சம் தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு. அந்த அறையோட கதவுக்கு மேலே இருந்த சின்ன ஓட்டை வழியாக அதை அவன் கவனிச்சான். அந்த வெளிச்சம் கூட நேரடியாக படலை, ஏதோ அந்த வெளிச்சத்தை மறைச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருந்துச்சு. சூரிய ஒளியில் யாருக்குமே அவ்வளவு எளிதாக அது கண்ணுக்கு தெரிஞ்சிடாது. இருந்தாலும் இவன் ரொம்ப கூர்மையாக கவனிச்சனால அது தெரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. இப்படி சுற்றிலும் பார்க்க, கவனிக்க அப்படின்னு அவனுக்கு பல விஷயங்கள் இருக்க, இது எல்லாவற்றையும் பார்த்துக்கிட்டே இருந்தால் அவனுக்கு பொழுதும் போயிருச்சு. அரை நாளுக்கு அப்புறமா திடீர்னு கதவை திறந்துக்கிட்டு ஒரு வீரன் வந்தான். வந்தவன் அங்கே என்ன போட்டிங்கிறத சொன்னான். அரசருடைய முத்திரை மோதிரம் இந்த மண்டபத்தில் தான் இருக்குது, நீங்கள் உடனடியாக கண்டுபிடிச்சி கொண்டு வந்தால் அவங்களுக்கே பரிசுன்னு சொல்லிட்டு ஓடிட்டான். அங்கே இருந்தவங்கெல்லாம் உடனே களைஞ்சு எல்லா இடங்களிலும் தேடுறாங்க. அங்கே தான் ஏகப்பட்ட அறைகள் இருக்கே. எல்லா அறை கதவையும் திறந்துக்கிட்டு ஓட தனஞ்சயன் மட்டும் அந்த ஒளி வந்த கதவை நோக்கி ஓடினான். அவனுக்கு ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு போல. அந்த கதவை திறந்துக்கிட்டு போன அவன் நேராக போக அங்கே ஒரு பாதை கண்ணுக்கு தென்பட்டது. அந்த பாதையவே பின்தொடர்ந்து போனான். அதுக்கப்புறமா மிகப்பெரிய சிலை, அந்த சிலைக்கு பின்னாடி தான் லேசான ஒளி ஒன்று வந்துட்டு இருந்துச்சு. அந்த சிலைக்கு பின்னாடி போய் குனிந்து அங்கே இருந்த சரகுகளை அகற்றி பார்க்குறான். அதுதான் முத்திரை மோதிரம். அரசரோட முத்திரை மோதிரம் எப்படி இருக்கும், ரத்தினங்கள், வைரங்கள் எல்லாம் பதிக்கப்பட்டிருக்கும். அதனுடைய ஒளிக்கீற்று தான் வெளியில் வரை லேசாக தெரிஞ்சிருக்கு. இவன் கூர்மையாக எல்லாத்தையும் கவனிச்சிட்டு இருந்தனால அவனுக்கு அது புரிப்பட்டுருச்சு. அதை எடுத்துக்கிட்டு உடனே அரசர்கிட்ட கொண்டு போய் கொடுக்குறான். அரசர் ஆச்சரியப்படுறாரு. இவ்வளவு எளிதாக சீக்கிரமாக எப்படி இதை கண்டுபிடிச்சேன்னு சொல்ல, நான் அங்கே உட்கார்ந்துருந்த போது சும்மா இல்லை,
அங்கே இருந்த எல்லா விஷயங்களையும் நல்லா கூர்ந்து கவனிச்சுக்கிட்டே இருந்தேன். நீங்கள் போட்டின்னு அறிவிப்பு சொன்னனால நிச்சயமாக இதில் எது வேணும்னா போட்டியாக இருக்கலாம் அப்படிங்கிறனால என்னை நான் தயார் நிலையில் வச்சுருந்தேன். அதுக்காக தான் அப்படி கவனித்தேன் அப்படின்னு சொல்ல அரசர் முகத்தில் புன்முறுவல். நிச்சயமா தயாராக இருக்கிறவனுக்கு தான் வாய்ப்புகளை அள்ளிக்கொள்ளும் வாய்ப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லி பாராட்டினார். அப்போது அவருக்கு இன்னொரு நினைவும் ஏற்பட்டது. அவருடைய இளமை காலம். அவருடைய இளமை காலத்தில் அவரோட தந்தை கூட அரசருக்கு இது போல தான் ஒரு போட்டியை வச்சார். ஒரு மண்டபத்தின் சுரங்கப்பாதையில் கொண்டு போய் அடைச்சி வச்சுட்டாரு. கிட்டத்தட்ட அப்போது அவருக்கு எல்லா மண்டபங்களும் பரிச்சயமான ஒன்று. ஆனால் கண்ணை கட்டி கொண்டு போய் விட்டால் யாருக்கு தெரியும் எந்த மண்டபத்தில் இருக்கிறோன்னு? அந்த சுரங்கப்பாதை எந்த மண்டபத்தோடதுன்னு கண்டுபிடிச்சாதான் அரண்மனைக்கு சுரங்கப்பாதை வழியை சரியாக திறந்துக்கிட்டு வர முடியும். ஒவ்வொரு சுரங்கப்பாதைக்கும் ஒவ்வொரு குறியீடுகள் இருந்துச்சு. எந்த மண்டபத்தில் இருக்கிறன்னு தெரிஞ்சாதான் அந்த குறியீடை பயன்படுத்தி சுரங்கப்பாதையை திறந்து அதன் வழியாக அரண்மனையை அடைய முடியும். அப்படிப்பட்ட நேரத்தில் அரசர் கூட போகிற வழியில் காதை கூர்மையாக்கி கவனிச்சாரு. அதுக்கப்புறம் அவர் அடைக்கப்பட்டிருந்த மண்டபத்துக்கு பக்கத்தில் கிணற்று சத்தம் கேட்டுச்சு. மக்கள் அங்கே தண்ணீர் எடுக்கிற சத்தம் கேட்டுச்சு. அப்போ அவர் எந்த மண்டபத்தில் இருக்கிறங்கிறத புரிஞ்சுக்கிட்டாரு. அதற்கான குறியீட்டை பயன்படுத்தி நேராக அரண்மனைக்கு வந்தார். அப்போது எந்த நேரத்திலும் தயாராக இருக்கும் ஒருவனுக்கு வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ளவும் ஆபத்திலிருந்து தப்பிக்கவும் முடியும் அப்படிங்கிறத அரசர் நல்லா தெரிஞ்சு வச்சுருந்தனால தான் இந்த போட்டியை வச்சார். இதில் அவன் நல்லபடியாக வெற்றி பெற்றனால அவனுக்கு சொன்ன பரிசை கொடுத்ததோடு மட்டும் இல்லாமல் அந்த நாட்டில் எல்லாவற்றிற்கும் முக்கிய ஆலோசகராகவும் அவனை நியமிக்கிறாரு. வாய்ப்பு எப்போ வரும்னு யாருக்கும் தெரியாது. ஆனால் அது வரும்போது யார் தயாராக இருக்காங்களோ அவங்களையே அது தேர்ந்தெடுக்கும். ஒரு கிராமத்தில் ஏழை வாலிபன் ஒருத்தன் இருந்தான். அவன் யாரோ சொன்னாங்க அப்படின்னு அரண்மனையில் வேலை இருக்குதுன்னு அரசர்கிட்ட கேட்டுட்டு வரலான்னு போனான். அப்படி போன உடனே அரசர் அவனை பார்த்து, நீ போய் கணக்கெழுதும் வேலை செய்பவருக்கு உதவியாளனா இரு அப்படின்ட்டாரு. இவனுக்கு ஒரே மகிழ்ச்சி. இனிமே நம்ம ஏழை கிடையாது, நமக்கு வருமானம் வருது, அரண்மனையில் உத்தியோகம் அப்படின்னு மகிழ்வாக போய் கணக்கெழுதும் உத்தியோகஸ்தர்கிட்ட பேசுகிறான். அவர் உனக்கு என்ன தெரியும்னு கேட்குறாரு. நான் வாய் கணக்கு ரொம்ப நல்லாவே போடுவேன் அப்படிங்கிறான். வாய் கணக்கு மட்டும் போட்டால் பத்தாது, உதவியாளனாக இருக்கணும் அப்படின்னா கணக்கு வழக்குகளை இந்த பதிவேட்டில் எழுதணும் அப்படின்னு சொன்னார். அவனுக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. ஏன்னா அவனுக்கு படிப்பறிவெல்லாம் இல்லை. அவன் வாய் கணக்கு நல்லா போடுவான். அதனால தான் கணக்கு சம்பந்தமான வேலை இருக்குதுன்னதையும் இங்கே ஓடோடி வந்தான். ஆனால் வந்து பார்த்தா இங்கே எழுத படிக்க தெரியணும்னு சொல்கிறாங்க. எழுத படிக்க தெரியலன்னா வேலையே இல்லைன்னு சொல்லி அனுப்பியும் விட்டாங்க. ரொம்ப சோர்ந்து போன அவன் தான் கையில் இருக்கிற 2 பைசாக்களை வைத்துக்கிட்டு கால்நடையாக நடந்து போயிட்டு இருந்தான். அப்போ அங்கே ஒரு விவசாய நிலத்தில் வெங்காய அறுவடை நடந்துகிட்டு இருந்துச்சு. அங்கே போய் அந்த 2 பைசாக்களை கொடுத்து வெங்காயத்தை வாங்கிக்கிட்டு கால்நடையாக போயிட்டே இருந்தான். அங்கே இருக்கிற சந்தைகளில் வெங்காயம் விற்பனைக்கு அப்படின்னு ஒரு கடை போடப்பட்டிருந்துச்சு. அந்த கடையில் கொண்டு போய் இவன் கையில் வச்சுருந்த வெங்காயத்தை சில பைசாக்கள் அதிகமாக கொடுத்து விற்றுட்டான். இப்போ அவனுக்கு ஒரு யோசனை தோணுச்சு. ஏன் இதை நம்ம தினமும் செய்யக்கூடாது அப்படின்னு அவன் வாங்கின பைசாக்களை மீண்டும் அந்த விவசாயிக்கிட்ட கொண்டு போய் கொடுத்தான். அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய வெங்காயத்தை கொடுத்தா விற்று அவருக்கு நிறைய பணம் கொடுக்கறதா சொன்னான். அவரும் அவன்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக வெங்காயத்தை அதிகப்படுத்தி கொடுத்துக்கிட்டே இருந்தார். அவன் விற்க அந்த விற்பனை காசுகளை சேர்த்து வைத்து மிகப்பெரிய வியாபாரி ஆயிட்டான். ஒரு கட்டத்தில் பல வியாபாரங்கள் பண்ணி மிகப்பெரிய வணிகராகவும் ஆயிட்டான். அந்த நாட்டு கஜானாவுக்கு இந்த வணிகர் மூலமாக நிறைய வருமானம் வருதுன்னு கேள்விப்பட்ட அரசர் அந்த புது வணிகரை பார்க்கணும் அப்படிங்கிறாரு. அவருக்கு விருந்தளிக்க ஏற்பாடுகள்லாம் செஞ்சிட்டாரு. இவன் கம்பீரமாக அரண்மனைக்குள்ளே நுழையிறான். அரசரை பார்த்து என்ன ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்குறான். அரசர் யோசனையாக பார்க்குறாரு. இப்படி அரசரும் அவனும் பேசிகிட்டு இருக்கிற நேரத்தில் கணக்காளர் பதிவேட்டோடு அங்கே வராரு. வந்தவர் இவனை பார்த்து அடையாளம் கண்டுக்கிட்டாரு. ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனார். அரசர் அந்த பதிவேட்டை வாங்கி இதில் நீங்கள் கையெழுத்திடணும் அப்படின்னு சொன்னார். எதற்காகன்னு கேட்டார். சில ஒப்பந்தங்களுக்காகன்னு சொல்ல அவன் அந்த கணக்காளரை பார்த்து, இவருக்கு நல்லா தெரியுமே எனக்கு எழுத படிக்க தெரியாதுன்னு அப்படின்னு சொல்ல அவரும் ஆமான்னு அரசர்கிட்ட சொல்கிறாரு. அதற்கு அரசர் சொல்கிறாரு, எழுத படிக்க தெரியாமையே இவ்வளவு பெரிய வணிகர் ஆகிட்டீங்களே, எழுத படிக்க மட்டும் தெரிஞ்சிருந்தா நீங்கள் எவ்வளவு பெரிய ஆளாயிருப்பீங்க அப்படின்னு அரசர் புகழ அவன் பயங்கரமாக சிரித்தான். எழுத படிக்க தெரிஞ்சிருந்தா நிச்சயமாக இந்த கணக்காளருக்கு வெறும் உதவியாளராக மட்டும்தான் இருந்திருப்பேன். அது தெரியாதனால தான் இவ்வளவு பெரிய வணிகராக இருக்கிறேன் அப்படின்னு அவன் சொல்ல அரசர் ஆச்சரியப்பட்டு போனார். அதற்கப்புறமா தான் அந்த கணக்காளர்கிட்ட கேட்டு நடந்த கதையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டாரு. நமக்கு சில வாய்ப்புகள் தட்டி போகுது அப்படிங்கும்போது நிச்சயமாக நமக்கு வேறு ஏதோ ஒரு பெரிய வாய்ப்பு காத்திருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்க மறந்துடாதீங்க.
ஒரு அரசருக்கு ரொம்ப நாளாக ஒரு சந்தேகம், அறிவுக்கும் புத்திசாலித்தனத்திற்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு. அதனால் தன்னுடைய மதியுக அமைச்சர்கிட்ட அதற்கான பதிலை கேட்டார். அவரும் சில நாட்கள் பொறுங்க, நான் பதில் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அந்த நேரத்தில் அவங்க 2 பேரும் நகர்வலம் போயிருந்தாங்க. அங்கே ஒரு முதியவரும் ஒரு வாலிபனும் பேசிகிட்டு இருக்கிறத பார்க்குறாங்க. அந்த வாலிபன் அந்த முதியவர்கிட்ட ஏதோ கேட்டுட்டு இருந்தான். பக்கத்து ஊருக்கு போகிறக்கு எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தான். இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த இவங்க அங்கே நடக்கிறத ஆச்சரியமாக கவனிச்சாங்க. ஏன்னா அந்த முதியவர் வாயே திறக்கலை, அப்படியே அமைதியாக உட்காந்துட்டு இருந்தார். அந்த வழியாக வந்த மற்றவர்களுக்கெல்லாம் பதில் சொன்ன அவர் அவனுக்கு மட்டும் பதிலே சொல்லலை. இது இவங்களை ஆச்சரியப்படுத்த அந்த வாலிபனை கூப்பிடுறாரு. என்ன நடக்குது, நீ அவர்கிட்ட என்ன கேட்ட, ஏன் அவர் பேசாமல் இருக்கிறாரு அப்படின்னெல்லாம் விசாரிக்கிறாங்க. அங்கிருந்து நடந்து வந்த அவங்க கிட்ட நான் பக்கத்து ஊருக்கு போகிறக்கு எவ்வளவு நேரம் ஆகும்னு கேட்டேன். அவர் வாயே திறக்க மாட்டேங்கிறாரு, மற்றவர்கள்லாம் பேசினா மட்டும் பேசுகிறாரு, எனக்கு பயங்கர கோபம் வருது அப்படின்ட்டு கோபத்தோடையே மீண்டும் அந்த முதியவர்கிட்ட போனான். அந்த முதியவர்கிட்ட இப்போ கேட்குறான், நீங்கள் இப்போ பக்கத்து ஊருக்கு போகிறக்கு எவ்வளவு நேரம் ஆகும்னு சொல்ல முடியுமா முடியாதா அப்படின்னு கத்துனான். ஏன்னா அவனுக்கு அவர் வாயிலிருந்து ஒரு வார்த்தையாவது வாங்கிடணும்னு ஆர்வமாயிருச்சு. இப்போது அந்த முதியவர் இப்போ வாயை திறந்தார். நீ நடக்கிற வேகத்தை பார்த்தா நீ இவ்வளவு மணிக்குள்ளே போய் சேர்ந்துருவ அப்படின்னு அப்போ வாயை திறந்து பதில் சொன்னார். அவன் ஆச்சரியப்பட்டு போனான். இவ்வளவு நேரமாக நான் கத்திக்கிட்டு இருக்கிறேன், பதிலே சொல்லாமல் இப்போ சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்ல, இவ்வளவு நேரமாக நீ எந்த வேகத்தில் போவேன்னு எனக்கு தெரியாது, அதனால் நான் பதில் சொல்ல முடியல, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேகம் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு உன்னோட நடையை இப்போ தான் கவனித்தேன். நீ அவங்கக்கிட்ட போயிட்டு வரும்போது உன்னோட வேகம் எனக்கு புரிஞ்சிருச்சு, அதை வைத்து நீ இவ்வளவு நேரத்தில் போயிடலான்னு சொன்னேன் அப்படின்னு விளக்க அரசர் கூட ஆச்சரியப்பட்டு போனார். அப்போ தான் அந்த மதியுக மந்திரி சொன்னார், அறிவு அப்படிங்கிறது ஒரு விஷயத்தை தெரிஞ்சு வச்சிருக்கிறது, புத்திசாலித்தனம் அப்படிங்கிறது ஆளுக்கேற்றார் போல அந்த விஷயத்தை சரியாக கணிச்சு சொல்கிறது அப்படின்னு சொல்ல அரசருக்கு தெளிவு ஏற்பட்டுருச்சு. அன்னைக்கு அரண்மனை முன்னாடி மக்கள் கூட்டம் கூட்டப்படுது. அங்கே அரசர் ஒரு விஷயத்தை தொலைச்சிட்டாரு, அதை கண்டுபிடிச்சி தரணும் அப்படின்னு அறிவிக்கப்படுது. அது என்ன விஷயம் அப்படின்னா, அரசர்கள் பரம்பரையாக பாதுகாத்த மிக வேலைப்பாடமைந்த ரொம்ப விலைமதிப்பே இல்லாத நீர்க்கடிகாரம். நேரம் விலை மதிப்பில்லாதது தான், அந்த நேரத்தை கணக்கிடும் அந்த நீர்க்கடிகாரமும் விலை மதிப்பில்லாதது தான். அப்படிப்பட்ட ஒரு பொருளை அரசர் தொலைச்சிட்டாரு. அரச கஜானாவில் தான் அவர் வச்சுருந்ததா நினைவு, ஆனால் அது எப்படி தொலைஞ்சிச்சின்னு அவருக்கே தெரியல. அதனால் அங்கே இருக்கிற மக்களை அந்த கஜானா இருக்கும் இடத்துக்கு கூட்டிகிட்டு போவாங்க, அவங்க கூட வீரர்களும் போவாங்க. அப்படி இருக்கும்போது அந்த மக்கள் அதை தேடி கண்டுபிடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல, மக்கள் கூட்டம் கொஞ்சம் பேராக அரச கஜானா இருக்கிற அறைக்கு கூட்டிகிட்டு போகப்படுறாங்க. அங்கே எல்லா இடங்களிலும் தேடி பார்க்குறாங்க, யார் கண்ணுக்குமே அந்த நீர்க்கடிகாரம் தெரியவே இல்லை. இப்படி எல்லோரும் பரபரப்பாக தேட ஒரே ஒரு வாலிபன் மட்டும் அரசர்கிட்ட வரான். என்னை தனியாக தேட விட்டிங்கன்னா நிச்சயமாக கண்டுபிடிச்சிருவேன் அப்படிங்கிறான். அவன் கூட ஒரே ஒரு வீரனை அனுப்பி தேடு அப்படிங்கிறாரு. அவன் தேடவே இல்லை. அவன் என்ன தெரியுமா பண்ணுனா, அந்த தரையில் சம்மணம் போட்டு உட்காந்துட்டான். ரொம்ப நேரமாக அப்படியே தியானத்தில் உட்காந்துருந்தான். இதை கூட வந்த வீரன் கவனிச்சுட்டு அதை அரசர்கிட்ட சொல்கிறான். அவன் எந்த வேலையும் செய்யலை, அங்கே உட்காந்து தியானம் பண்ணிகிட்டு இருக்கான் அப்படிங்கிறான். அரசரும் அங்கே வந்துட்டார், அவன் என்ன செய்கிறான்னு பார்க்குறக்காக. கொஞ்ச நேரத்தில் அவன் மெதுவாக எழுந்தான், அமைதியாக ஒரு இடத்துக்கு போனான். அங்கே ஒரு பொருளை நகர்த்தினான். அதுக்கு பின்னாடி இருந்து அந்த நீர்க்கடிகாரத்தை எடுத்து அரசர் கையில் கொடுத்துட்டான். எப்படி இது சாத்தியம்னு அரசருக்கு புரியவே இல்லை. தேடினவங்க எல்லாம் கண்டுபிடிக்க முடியாத ஒரு விஷயத்த இவன் அமைதியாக உட்கார்ந்துருந்து எப்படி கண்டுபிடிச்சான் அப்படின்னு கேட்கும்போது தான் அவன் சொல்கிறான், நீர்க்கடிகாரத்தில் சொட்டு சொட்டாக நீர் விழறது மெதுவாக கேட்கும். ரொம்ப பரபரப்பாக தேடும்போது அவங்க போடுற சத்தத்திலேயே அந்த கடிகாரத்தோட சத்தம் கேட்காது. நான் ரொம்ப அமைதியான மனநிலைமையில் கூர்ந்து கவனித்தேன். அப்போ அந்த கடிகாரத்தில் நீர் விழறது சத்தம் கொஞ்சமாக எனக்கு கேட்க தொடங்குச்சு. அது எந்த திசையிலிருந்து வருதுன்னு காதை மேலும் கூர்மையாக்குனேன். அதுக்கப்புறம் அங்கே போய் பார்த்தேன், தேடி எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்டதும் அரசர் மன நிம்மதியோடு அந்த கடிகாரத்தை வாங்கிட்டு அவனுக்கு பரிசை கொடுத்து அனுப்புகிறாரு. மனதை பரபரப்பாக வச்சுருந்தா நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய முடியாது. அதுவே மனம் அமைதி நிலையில் இருக்கும்போது நமக்கு தேவையானது என்ன அப்படிங்கிற திட்டமிடல் ரொம்ப சரியாக நடக்கும். அதே போல் ஒரு பிரச்சனைக்கு தீர்வும் மன அமைதியில் தான் கிடைக்கும். அந்த நாடு நூலகத்துக்கு மிக பிரபலமான நாடு. அந்த நாட்டில் நிறைய ஓலைச்சுவடிகள் பராமரிக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டுருக்கு. அது மக்களுக்கு ரொம்ப பயன்படும் வகையில் இருக்குது. பல நாடுகள்லேருந்து அந்த நாட்டுக்கு நூலகத்தை பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க. அப்பேற்பட்ட அந்த நாட்டோட நூலகத்தில் ஒரு சிறிய பிரச்சனை.
அது என்ன அப்படின்னா, அங்கே எலிகள் கொஞ்சம் தொந்தரவு பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஓலைச்சுவடிகளோட மூளையில் நிறைய கடிச்சு வச்சிருச்சு. அதனால் ஓலைச்சுவடிகள் ஒருவேளை சேதமாயிடலாம் அப்படின்னு அந்த நூலக பொறுப்பாளர் நினச்சனால இந்த பிரச்சனையை அரசர்கிட்ட சொல்கிறாரு. அரசருக்கு வந்ததே கோபம். இந்த எலிகள் இப்படி பிரச்சனை பண்ணுதே அப்படின்னு கோபப்பட்டார். எத்தனை நாடுகள்லேருந்து வந்து இந்த ஓலைச்சுவடிகளை எல்லாம் பயன்படுத்துகிறாங்க, இந்த எலிகள் விட்டால் எல்லாவற்றையும் சாப்பிட்டுடும் அப்படின்னு கோபப்பட்ட அந்த அரசர் மிகப்பெரிய படையை நூலகத்துக்குள்ளே இறக்குனார். படை வீரர்கள் வாளோடு உள்ளே நுழைஞ்சாங்க. அந்த எலியை துரத்துக்கிட்டு வீரர்கள் ஓட ஓலை சுவடிகள் எல்லாம் கீழே செதறிச்சு. கத்தியை வீச ஓலை சுவடிகள் எல்லாம் வீணாக போச்சு. இப்படி அந்த எலி கடித்ததை காட்டிலும் இந்த வீரர்கள் செய்த அட்டகாசத்தில் நிறைய ஓலைச்சுவடிகள் வீணாக போயிருச்சு. இப்போ அரசர் தலையில் கை வச்சார். நான் என்ன செஞ்சிட்டேன்? இவ்வளவு பெரிய படையை போய் இவ்வளவு சின்ன விஷயத்துக்கு இறக்கிட்டனே, எனக்கு எதற்கு எந்த வேலையை செய்யணும்னு தெரியாமல் போயிருச்சே அப்படின்னு அப்போ வருத்தப்பட்டார். சிறிய பிரச்சனைக்கெல்லாம் பெரிய வேலையை செய்யக்கூடாது அப்படிங்கிறத அப்போ தான் அவர் புரிஞ்சுக்கிட்டார். அந்த சிறிய பிரச்சனையை எப்படி சமாளிக்கணுமோ அதுக்கு தகுந்தாற் போல் சமாளிக்கணும். சிறிய பிரச்சனைக்கு பெரும் படை தேவையில்லை. ஒரு துறவி காட்டு வழியாக பயணம் பண்ணார். அந்த வழியாக வரும்போது ₹1 நாணயத்தை தரையிலிருந்து எடுக்கிறாரு. அதை பத்திரமா முடிஞ்சு வச்சுக்கிறாரு. அவர் மனசில் அதை பற்றி ஒரு எண்ணம் இருந்துச்சு. யார் ரொம்ப ஏழையோ அவர்களுக்கு இதை நம்ம தானமாக கொடுத்துடணும் அப்படிங்கிற எண்ணம் தான் அவருக்கு இருந்துச்சு. அப்படி வரும்போது ஒவ்வொருத்தரையாக பார்க்குறாரு, பேசுகிறாரு. அவங்கக்கிட்ட பேசுனதுலேருந்து அவங்க அவ்வளவு ஒன்றும் ஏழை இல்லை அப்படின்னு தோணுச்சு அவருக்கு. அந்த மாதிரி பல மனிதர்களை கடந்து வந்துக்கிட்டே இருந்த அவர் ஒரு அரசரை பார்த்து நிற்கிறாரு. அந்த அரசர் அப்போது அடுத்த நாட்டின் மீது போருக்கு கிளம்பிட்டு இருந்தார். அவர்கிட்ட என்ன விஷயமா போர் பண்ணுறீங்கன்னு கேட்க, எனக்கு அந்த நாடு வேணும், இது போல் பல ராஜ்யங்களை நான் பிடிச்சு வச்சுருக்கேன், அதனால் இப்போது அந்த நாட்டின் மீது ஆசை வந்து அதை பிடிக்க போயிட்டுருக்கேன் அப்படின்னு கம்பீரமாக சொல்லிகிட்டு இருந்தார். அவர் பின்னாடி பெரும் படை நின்றுட்டு இருந்துச்சு. இவர் மிகப்பெரிய துறவி அப்படிங்கிறனால மரியாதை நிமித்தமாக அவர் குதிரையிலிருந்து இறங்கி அவரை வணங்கிட்டு இதை சொல்லிக்கிட்டு இருந்தார். அப்போதான் அவர் தான் முடிஞ்சு வச்சிருந்த ₹1 நாணயத்தை அரசர்கிட்ட ஒப்படைக்கிறார். அரசர் அதை பார்த்து ஆச்சரியமாக புருவம் சுருக்கி, இது எதற்காக என்கிட்ட கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்ல, அந்த முனிவர் சொன்னாராம், இந்த நாணயத்தை நான் வழியில் கண்டெடுத்தேன். யார் மகா ஏழையோ அவங்களுக்கு இதை நான் கொடுக்கணும்னு நினச்சேன், அதனால தான் உங்கள்கிட்ட கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னார். அப்போ அவருக்கு ரொம்ப கோபம் வந்துச்சு. நான் ஏழையா? எத்தனை நாடுகளுக்கு சொந்தமானவன் தெரியுமா அப்படின்னு சொல்ல, அத்தனை நாடுகள் இருந்தாலும் உனக்கு இன்னும் போதவில்லை அப்படின்னு தேடுற இல்லையா, உனக்கு போதவில்லை அப்படிங்கும்போது நீ ஏழை தான் அப்படின்னு சொல்ல அரசருக்கு அப்போ தான் புரியுது. எத்தனை நாடுகள் இருந்த போதும் இன்னும் வேணும் வேணும்னு பேராசைனால் ஓடுறான். பேராசை பிடித்தவர்கள் நிச்சயம் ஏழை தான். புதிய அரசன் ஒருத்தன் நாட்டை கைப்பற்றி அந்த நாட்டுக்கு குடிபுகுந்து வந்தான். அந்த நாட்டில் ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, அந்த நாட்டில் நாகப்பாம்புகள் அதிகம். பாம்புனாவே அந்த அரசனுக்கு கொஞ்சம் பயம் அதிகம். அதனால் நாகப்பாம்பை யார் கொண்டு வராங்களோ அவங்களுக்கெல்லாம் பரிசு பொருட்கள், அதுவும் 10 பொற்காசுகள் அப்படின்னு அறிவிப்பை கொடுத்தான். இதை கேட்ட உடனே மக்கள் 10 பொற்காசுகளுக்கு ஆசைப்பட்டு எங்கெங்கே நாகப்பாம்புகள் இருக்கோ அதையெல்லாம் பிடிச்சு கொன்று அரசன் முன்னாடி கொண்டு வந்து போட்டு காசு வாங்கிட்டு போனாங்க. இப்படியே இருக்க நாளடைவில் அங்கே நாகப்பாம்புகள் அப்படியே குறைய தொடங்குச்சு. இப்போது மக்களுக்கு பிடிக்க பாம்பே இல்லை. 10 பொற்காசுகள் வேணும்னா பாம்பு வேணுமே அப்படின்னு மக்கள் அலைய தொடங்கினாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு யோசனை தோணுச்சு, நம்ம ஏன் நாகப்பாம்பை வளர்க்கக்கூடாது, அது குட்டிகள் போட்டால் அதை பிடிச்சு கொன்று அரசர்கிட்ட பணம் வாங்கலாமேன்னு நாகப்பாம்புகளை அவர்களே வளர்க்க தொடங்கிட்டாங்க. இப்போது இது மிகப்பெரிய பிரச்சனையையே நாட்டில் உருவாக்கிருச்சு. ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காண்றன்னு போய் அதை மிகப்பெரிய பிரச்சனையாக்கிட்டாரு அந்த அரசர். இதுக்கு பேர் தான் கோப்ரா எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, நாகப்பாம்பு விளைவு. இது உண்மையாகவே பிரிட்டிஷ் காலத்தில் நம்ம நாட்டில் நடந்திருக்கு. அதை தான் கதையாக சொல்லியிருக்கு. மீண்டும் இது போல் நல்ல நல்ல கதைகளோடு சந்திப்போம். நன்றி.